Good morning, students. Today our next topic is difficulties in measuring national income. Difficulties in measuring national income. Yes, here number of difficulties to measure our national income. In India, a special problem is posed by existence of a large and unorganized and non-monetized subsistence sector, where the barter system still prevails for transacting the goods and services. Here a proper valuations of output is very difficult. So the measuring national income is one of the difficult task only. In this our topic, number of difficulties are there. That is 7 difficulties in measuring national income. The first one is the transfer of payments. What is transfer of payments? Transfer of payments, I already told, it is nothing but payments in government make some payments in the form of the pensions, unemployment allowance and subsidies. ஓகேவா, இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்கிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய பென்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் அண்ட் subsidies. Okay, these are the government expenditure, but they are not included in our national income. இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கிறதுனால இதை நம்ம எதில் ஆட் பண்ணிக்க முடியாது, நேஷ்னல் இன்கமில் ஆட் பண்ண முடியாது. பிகாஸ் தே ஆர் பெய்டு வித்தவுட் ஆடிங் எனி திங் இன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லேயே அவங்க எதையுமே ஆட் பண்ண முடியாது. பென்ஷனாக இருக்கட்டும், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸாக இருக்கட்டும், சப்சிடிஸாக இருக்கட்டும், இதை நம்ம எதுலேயுமே ஒரு இன்கம் சோர்ஸஸாக நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ரொடக்டிவ் ப்ராசஸில் கிடையாது. ஓகே, it is called transfer payments. It is one of the difficult in measuring our national income. The next one is difficulties in assessing depreciation allowance. What is here the difficulties in assessing the depreciation allowance? டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் டெப்ரிசியேஷன், தேய்மானங்கள்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா, அதை மதிப்பீடு செய்வதில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, த டிடக்ஷன் ஆஃப் த டெப்ரிசியேஷன் அலவன்ஸ், ஆக்சிடென்டல் டேமேஜ் அண்ட் ரீபெய்ட் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ் ஃப்ரம் த நேஷனல் இன்கம் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு டெப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, விபத்துன்னு நடந்ததுன்னா அதில் நம்ம ஒரு இழப்பீடு தொகை வழங்குறோம் தானே அது, அப்புறமேல டேமேஜ் ஆனது ரிப்பேர் சார்ஜஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம நேஷனல் இன்கமில் கால்குலேட் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். Okay, it requires high degree of the judgment to assess the depreciation allowance and other charges அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நம்ம அதனுடைய சரியான விதத்தில் நம்ம மதிப்பீடு செஞ்சு அந்த டெப்ரிசியேஷன் அலவன்ஸும் அந்த மற்ற சார்ஜஸையும் நம்ம அதிலிருந்து மைனஸ் பண்ணி கொண்டு கொடுக்கணும். இது ரொம்ப டெப்ரிசியேஷன் அலவன்ஸை கால்குலேட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இட் இஸ் த அனதர் difficult in measuring national income, assessing the depreciation allowance. Okay, the next one is the unpaid services. What is unpaid services? For example, number of household workers எல்லாமே இருக்காங்க. Okay, household renters, a number of the useful services like preparation of the meals, serving, tailoring, mending, வாஷிங் அண்ட் கிளீனிங், இது எல்லாமே பிரிங்கிங் அப் த சில்ட்ரன், இந்த ஒர்க் எல்லாமே ஹவுஸ் ஹோல்டில் நிறைய உமன்ஸும் சரி, அன்எம்ப்ளாய்டாக இருக்கக்கூடியவங்களும் சரி, நிறைய பேர் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் அந்த இடத்துல ஒரு வெல்ஃபேருங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களுடைய சர்வீஸை நம்ம என்ன பண்ணுறது இல்லை, நம்ம நேஷ்னல் இன்கம் கால்குலேஷனுக்கு கொண்டு வர முடியாது. ஓகே, இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அன்பெய்டு சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இது இந்தியாவில் அதிக விதமான பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டிலையே வேலை செஞ்சுட்டு ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணி டெய்லரிங் ஒர்க் பண்ணி அவங்களுடைய இன்கம்மை நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு பண வருமானம் இருந்தாலுமே கூட அவங்க எந்த பேசிஸில் பண்ணுறாங்க, ஒரு அஃபெக்ஷன் பேசிஸில் ஃபேமிலி அஃபெக்ஷனில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா, இதை அந்த சர்வீஸ் such rendering services to their friends, painting and singing, dancing, இது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியாது, கால்குலேஷன்ஸ்க்கு எடுத்துக்க முடியாது. ஓகே, இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அன்பெய்டு சர்வீசஸ்னு சொல்கிறோம். ஓகே, the next one is the income from illegal activities. What are the illegal activities? Like gambling, smuggling and extraction of the liquor.
income earned through the illegal activities, it's not considered as the national income. Okay, it is not included in the national income. Some of the gambling, smuggling, அவங்களுக்கும் ஒரு sources of income வருது. இதனால people வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த கேம்பிளிங்கும் சரி, ஸ்மக்லிங்கில் வர குட்ஸும் சரி, அந்த லிக்கருடைய கன்சம்ஷனாலையும் சரி, பீப்புளுக்கு வந்து ஒரு அவங்களுடைய வாண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பட் தே ஆர் நாட் கன்சிடர்ட் அஸ் த ப்ரொடக்டிவ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ